ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணலாம், அதை பண்ணுறதுனால என்ன பலன், அப்புறம் என் கனவுல கருப்பண்ணசாமி வந்தாங்க, அதை பற்றின ஒரு விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்ச நாளாகவே மனசில் ஏதோ ஒரு கஷ்டம், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. சரி, நிலைவாசல் பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் வேற, இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு நிலைவாசல் பூஜையும் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலைவாசலை நம்ம எப்பயுமே மங்களகரமாக நல்லா வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிடுங்க, ஈர துணியாலேயோ இல்லை உங்களுக்கு தண்ணி ஊற்றி கழுவுனாக்கா அந்த மரம் கொஞ்சம் இதாகிடும். அதனால் நீங்கள் நல்லா ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். பார்க்கவே மங்களகரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த வீட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பொட்டு வைக்கிறது ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். நீங்கள் எல்லா பொட்டையும் சேர்த்து கடைசியாக எண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒற்றைப்படையில் வரணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டணும். மாவிலை தோரணம் கிடைக்காதவங்க பரவாயில்லை, ஆனால் கட்டுறது ரொம்ப நல்லது. நானும் இன்னைக்கு கட்டல, ஆனால் நிலைவாசலுக்கு மாவிலை தோரணம் கட்டணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுற மாதிரியே நிலைவாசல்லையும் பூஜை பண்ணணும். இதை நம்ம டெய்லியும் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு 2 தடவை செவ்வாய் வெள்ளியிலையும் பண்ணலாம். முடியாதவங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நம்ம நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நிலைவாசலில் கண்டிப்பாக ஒரு விளக்கும் ஏற்றி வைக்கணும். டெய்லியுமே நம்ம ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, ஆண்களும் செய்யலாம். சில பேர் வீடு கட்டும்போது இப்போல்லாம் பெயிண்டால் மஞ்சள் குங்குமம் அப்படியே போட்டு வச்சிடுறாங்க, மஞ்சள் அடித்து. அதெல்லாம் பண்ணாமல் நம்மளே மஞ்சள் குங்குமம் தடவுறது ரொம்ப நல்லது. மஞ்சள் தடவுறதுனால கிருமி நாசினியும் போகும். சில பூச்சிலாம் அந்த கரையான்லாம் அரிச்சு அந்த மரம் சீக்கிரமே வீணாயிடும். அதனால நம்ம அடிக்கடி இந்த மாரி மஞ்சள் குங்குமம் இட்டோம்னா அது கிருமி நாசினிக்கும் நல்லது, நம்மளுக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். நமக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்போ ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருக்காது. அதனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நிலைவாசலுக்கு தான். அழகாக அரிசி மாவால் நம்ம கோலம் போட்டுக்கணும் வாசலில், நம்ம நிலைவாசல் கிட்ட. எனக்கு நேற்று கருப்பண்ணசாமி கனவுல வந்தாங்க. எப்படின்னா, கருப்பண்ணசாமி கோயில் இருக்கு, நிறைய பேர் அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் இவங்க தான் கருப்பண்ணசாமி, சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சாமி சிலையிலேருந்து சாமி எழுந்திரிச்சு அந்த அருவாளோட உடையாற மாதிரி கனவு. எல்லாரும் ஓடுறாங்க பயந்துக்கிட்டு. நானும் ஓடி போய் ஒரு இடத்துல உட்கார மாதிரி இருக்கு. சாமி அப்படியே பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க, சாமி மறைஞ்சிடுச்சு. எனக்கு இது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எதனால இந்த மாரி, ஏன்னா கருப்பண்ணசாமி நான் கும்பிட்டதில்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் அப்படியே பூஜை பண்ணேன் நினச்சிக்கிட்டு. இன்னைக்கு கருப்பண்ணசாமி வரவே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லதுதான். கருப்பண்ணசாமி கனவுல வர்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஒரு விதமான நம்மளுக்கு சிலிர்ப்பான அனுபவம் கிடைச்சிது. கிராமப்புறத்துல வழிபாட்டுல அவர் தான் எல்லாரையும் காக்கிறதுக்கு எல்லை தெய்வமா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. கருப்பசாமி கையில அருவாளுடனும் கம்பீரமாகவும் நிற்பவர். அவர் கனவுல வர்றதுனால உன்னையோ அல்லது உங்க குடும்பத்தையோ ஏதோ ஒரு தீய சக்தியிலிருந்து ஆபத்திலிருந்தும் அவர் தீவிரமாக பாதுகாத்து வர்றாரு அர்த்தம்ண்டு எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரியவங்களும் சொன்னாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒரு கெட்ட சக்தியோ உங்களை நெருங்கதா இருந்தாக்கா அதெல்லாம் நீங்குவதற்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. நீ விளக்கேற்றி கும்பிடுமா, உன் வீட்டு பூஜை அறையிலையும் நிலைவாசல்லையும் ஒரு விளக்கேற்றி மனசார கருப்பண்ணசாமி நினைச்சுக்கோ, உன் குலதெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே நிலைவாசல் பூஜை பண்ணும்போது கருப்பண்ணசாமிக்கும் பூஜை பண்ணிக்கிட்டேன். அவருக்கு பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பிரசாத நைவேத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் செஞ்சேன். முடிஞ்சா உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது கருப்பண்ணசாமி கோயில் இருந்ததுன்னா அங்க போயிட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்கன்னாங்க. ஆனா எனக்கு இங்க கருப்பண்ணசாமி கோயில் எங்க இருக்குன்னு தெரியல, அதனால நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியல. வீட்லயே அவரை நினைச்சு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். அப்புறம் முடிஞ்சா யாராவது பசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவு வாங்கி கொடு, உன்னால முடிஞ்ச 1 இல்லை 3 பேருக்கோ அதுமாரி வாங்கி கொடு, ஏன்னா கருப்பண்ணசாமிக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த வித பயமும் உனக்கு தேவையில்லை,
கனவுல காவல் தெய்வமா வர்றது ரொம்ப நல்ல பாதுகாப்பு வளையத்தை தான் குறிக்கும். உனக்கு சமீப காலமா ஏதாவது மனக்கவலை இருந்ததுன்னா அது கண்டிப்பா நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் சாமியை பத்தி நான் பார்த்தேன். அவருக்கு வந்து நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அத்தனையும் வெளிப்படுத்துறவர் தான் இந்த 18ஆம் படியார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைக்கு பக்கத்துல இருந்து வெற்றியை நம்மளுக்கு கொடுப்பாராம். உண்மை இல்லைன்னா கருப்பண்ணசாமி பக்கம் கூட நம்மளால திரும்ப முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், படித்தேன், பார்த்தேன் வீடியோஸ்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது கருப்பண்ணசாமி கனவுல வந்தது. இந்த சாமி வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா, ஃபோட்டோ வச்சு வழிபடலாமான்றது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா சில யூடியூப்லலாம் பார்த்துட்டு வரேன், அந்த பூஜை இந்த பூஜை அப்படின்னு சொல்லி பொருட்கள், இதெல்லாம் அழகான பொருள், இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சிலரும் வாங்குறாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மனதார நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணாலே போதும். நம்ம உண்மையா மனசார என்ன வேண்டுமோ அது கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. நம்மளுக்கு வந்து இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் தான் வேணும் அப்படின்றது இல்லை. முடியறவங்க வாங்கிக்கலாம், முடியாதவங்க அதெல்லாம் தவிர்த்திடலாம். நிறைய வாங்கி நம்ம பூஜை ரூமையும் கச்சா முச்சான்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாத வேலை. அது மட்டும் இல்லை, நம்ம ஆசைக்கு இன்னைக்கு வாங்கிடுவோம், எல்லாத்தையும் பார்த்து இது அழகா இருக்கு அது அழகா இருக்குன்னு வாங்கிடுவோம். ஆனா அதெல்லாம் பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். நான் நிலைவாசல் பூஜை நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து சுக்கிரஹோரையில பூஜை பண்ணிட்டேன். மாதிரி நம்ம நிலைவாசல் பூஜை பண்றதுனால வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாம செல்வம் மற்றும் மன அமைதி உண்டாகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்களும் பண்ணி பாருங்க. என் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.